திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு நேராக எல்லா பிள்ளைகளும் பைபிள் கொண்டவங்க எல்லாரும் 39வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 39வது வசனம். இன்றைக்கு இயேசு இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போகிறீங்க, இந்த வார்த்தையின்படியே போய் செய்ய போகிறீங்க. நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே, ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே, மூன்றாவது உங்களுடைய பட்டணத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும்? இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தம் பண்ணினான். அல்லேலூயா. இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ளே வருகிறார். இயேசு எத்தனையோ பட்டணங்களுக்குள்ளே இயேசு பிரயாணமாய் போயிருந்தாலும், இயேசு எத்தனை பட்டணங்களுக்குள்ளே இயேசு போட்டில் போயிருக்கிறாரு, நடந்து போயிருக்கிறார். இயேசு கால்நடையாய் பிரவேசித்த இடங்கள் உண்டு. எத்தனை பட்டணங்களுக்குள்ளே இயேசு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு காரணம், ஒரு நோக்கம் உண்டு. இயேசு ஒரு பட்டணத்துக்கு போகிறது வழியிலே. எனக்கு பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, இயேசு இப்பொழுது ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ளே போகிறார். தெக்காப்போலி என்கிற ஒரு பெரிய பட்டணம். தெக்கா என்றா 10, போலி என்றா பட்டணம். 10 ஊர் சேர்ந்த ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ளே இயேசு பிரயாணப்பட்டு போட்டில் ஏறி தம்முடைய சீசர்களை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு, இயேசு வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி எழுந்து பிரயாணப்பட்டு போகிறார். இயேசு எந்த ஊருக்கு போகிற பொழுது இல்லாத ஒரு பெரிய ஆபத்து இந்த பட்டணத்துக்குள்ளே போகிற பொழுது மாத்திரம் ஏற்படுகிறது. ஏண்டா அந்த பட்டணத்துக்குள்ளே இயேசு கால் வைத்து விட்டால் பிசாசு நிற்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இயேசு பட்டணத்துக்குள்ளே கால் வைத்தால் பிசாசு இருக்க முடியாது. இயேசு உங்க வீட்டுக்குள்ள கால் வைத்தால் உங்க வீட்டுக்குள்ளே சமாதானத்தை குழப்புகிற, விசேஷமாய் குடும்பத்தில் சந்தோஷத்தை குழப்புகிற சத்ருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும். இயேசு போகிற இடத்திலே பிசாசு நிற்க முடியாது. இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ளே கால் வைக்க போகிறார் என்பதை அறிந்த பிசாசு எங்கேயுமே இல்லாத பெரிய ஆபத்துக்கள் உண்டாகிறது. காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டிவிட்டு இந்த ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ளே இயேசு வருகிறார். எப்படி பெட்டிக்குளோ இந்த மீன் பாடும் தேன் நாடு என்கிற ஒரு பெரிய நகரமோ, ஒரு பெரிய ஜனத்தொகை நிறைந்த ஒரு தேசம், ஒரு பட்டணமோ, அதே போல இந்த தெக்கப்போலி ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. இயேசு இப்ப இந்த பட்டணத்துக்குள்ளே போனால் பிசாசு நிற்க முடியாது. அப்படி சொல்லும் போது ஒரு ஆமேன் சொல்லணும். அதான் இயேசுவுக்கு மகிமையை நாம செலுத்துறோம். ஹல்லேலூயா. சத்தமா எல்லா வாலிபர்களும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இயேசு இந்த பட்டணத்துக்குள்ளே இப்பொழுது போய் இயேசு ஒரு வாலிபனை தேடி போகிறார். ஒரு பெரிய ஊருக்கு, 10 பட்டணத்துக்கு இயேசு போகிறது ஒரு கூட்டத்தை தேடி அல்ல. இயேசு போனது ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துவதற்காக அல்ல. இயேசு போனது ஏதோ பெரிய தாளந்து படைத்த மனிதர்களை தேடி அல்ல. இயேசு போனது ஏதோ அந்த பட்டணத்தில் நல்லா படித்தவங்களை தேடி அல்ல. இயேசு அந்த பட்டணத்துக்குள்ளே போனது யாரோ செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு நிறைந்த மனுஷனை பார்ப்பதற்கு அல்ல. இயேசு அந்த பட்டணத்துக்குள்ளே போனது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனையோ தம்பியையோ தங்கச்சியோ பார்ப்பதற்கு அல்ல. இயேசு அந்த பட்டணத்துக்குள்ளே போனது பிசாசிலே பிடிபட்ட ஒரு வாலிபனை தேடி இயேசு போனார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வாலிபனுக்காக ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ளே போகிறார். ஏன் தெரியுமா? அந்த ஒரு வாலிபனை இயேசு சந்திக்க விரும்பினார். அந்த ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்ற விரும்பினார். அந்த ஒரு வாலிபனை இயேசு விடுதலையாக்க விரும்பினார். இந்த கூட்டத்தில் 1600 பேர் இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு மனுஷனுக்காக தெக்கப்போலி பட்டணத்திலே வந்த இயேசு இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே இயேசு இந்த ஆலயத்துக்குள்ளே உன்னை தேடி வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. இயேசு உங்களை தேடி இந்த மத்தியான வேளையிலே வந்திருக்கிறார். அந்த இயேசு பட்டணத்துக்குள்ளே வந்து அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை இயேசு பார்க்கிறார். இயேசுவுக்கு தெரியாதா இந்த பட்டணத்துக்குள்ள போனா ஒரு வாலிபன் மாத்திரம்தான் சந்திக்கப்படுவான் என்று? நிச்சயமா இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா இயேசு நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் தெளிவாய் அறிந்திருக்கக்கூடிய தெய்வீக வல்லமையும் எல்லா அபிஷேகமும் நிறைந்தவராய் இயேசு இருக்கிறார். இப்ப இயேசு போட்ல இறங்கி கால் வைத்தவுடனே இந்த வாலிபன் இயேசுவிடத்திலே ஓடி வருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியத்தை நாம் இன்றைக்கு சீக்கிரமாய் பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட பேசி இன்றைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகிற பொழுது இயேசு அந்த வாலிபனை சொல்லி அனுப்பினது போல நீ வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை சாட்சியாக எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு வீட்டை போய் இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னோடு கூட பேசினார், இயேசுவை சந்தித்தேன், இயேசுடைய பிரசன்னம் என்னை நிரப்பினது, ஆமென், இன்றைக்கு நான் புது மனுஷனா அம்மா அப்பா நான் வந்திருக்கேன் என்று சொல்லி யார் நீங்க சொல்ல விரும்புறீங்களோ உங்க வாழ்க்கையை இயேசு இன்றைக்கு சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய திருப்பு முனையை இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட விரும்புகிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எனக்கு பிரியமான தம்பி தங்கச்சி, நீங்க யாரோ சொல்லியோ பஸ் விட்டோ இங்க வரையில, உங்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. நிச்சயம் இயேசு அந்த முகாந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி விட்டு தான் இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். ஹல்லேலூயா. திரும்பி போகிற பொழுது யார் சொல்ல முடியும்? மோசே சொன்ன மாதிரி, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வராதிருந்தால் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிருப்பீராக. ஹல்லேலூயா. யார் சொல்லுங்க? இயேசுவே, நம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வராதிருந்தால் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிருப்பீராக. இந்த பட்டணத்துக்குள்ளே வந்த இயேசு இந்த வாலிபனை பார்க்கிறார். வாலிபன் இயேசுவிடத்திலே சீக்கிரமாய் ஓடி வந்து அவன் வாழ்க்கையை பிசாசானவன் அலக்களித்துக் கொண்டு இருந்தான். 1 அல்ல 2 அல்ல, அவனுக்குள்ளே 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள்ளே பிடித்திருந்தது. உங்களை போல வாலிப தம்பி தங்கச்சி ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்தா எவ்வளவு பெரிய தாங்க முடியாத வேதனையை கொடுத்திருக்கும், எவ்வளவு அவன் வாழ்க்கையை அவமானப்படுத்தி இருக்கும், எவ்வளவு அவனுடைய நிம்மதியை கெடுத்திருக்கும், எவ்வளவு அவனை பெருசா ஆண்டவருக்காய் எழும்பி பயன்பட முடியாத ஒரு மனுஷனாக மாற்றி இருக்கும். இவன் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. பிசாசு அவன் வாழ்க்கையில 3 காரியத்தை செய்து வைத்திருந்தான். ஒன்று, அந்த வாலிபன் வேதம் சொல்லுகிறது வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். இன்னைக்கு நீங்க எல்லாம் அழகழகா வஸ்திரம் போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆண்களும் அழகா இருக்கிறீங்க, பெண்கள் அழகா இருக்கிறீங்க, எல்லாரும் இதுல இருக்க சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி இன்றைக்கு இருக்கிறதுலே நம்ம நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து தான் ஓரளவு போட்டுட்டு வருவோம். ஏண்டா ரொம்ப எல்லாம் நிறைய பேர் வார இடம்னு சொல்லி அழகா வந்திருப்பீங்க. எனக்கு பிரியமான வாலிப தம்பி தங்கச்சியே, பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்துக்குள்ளே வருகிற பொழுது ஒரு வாலிப தம்பியை இயேசு பார்க்கிறார். உங்களை போல 16, 17, 18, 19, 20, 25 வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட வயசுள்ள ஒரு வாலிபன் இயேசுவிடத்திலே ஓடி வருகிறான். இயேசு அவனை பார்க்கிறார். அவன் நிர்வாணியா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வஸ்திரம் தரிக்காதவனாய் இருந்தான். ஒரு 20, 25 வயசு வாலிபன் உடுப்பு போடாம இருந்தா அது எவ்வளவு அவமானத்தை கொடுக்கும். அவன் இந்த ஊர் பூராவே அவமானப்படுத்தி 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 தான் வாழ்க்கை இருந்துச்சு. அவனுக்கு மாத்திரமா அவமானம், அவன் குடும்பத்துக்கு அவமானம், அவங்க அம்மா அப்பாவுக்கு அவமானம், அவனை பெற்றவங்க இருதயம் துக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமா, அவனை நேசிச்சவங்க எல்லாருமே இவனால அவமானத்துக்குள்ள போயிருப்பாங்க. இவன் வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வஸ்திரத்தை கிழித்து போட்டுருவான். அப்பா ஆசையா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி ஒரு ஷர்ட்டை வாங்கி கொடுத்தா, தம்பி போட்டுக்கோண்டா, கொஞ்சம் போடுற மாதிரி எடுத்துட்டு அப்படியே கிழிச்சு போட்டுருவான். அவன் இல்ல, அவனுக்குள்ளே 6000 பிசாசுகள் இருந்து கிழிக்க பண்ணி கொண்டு இருந்தது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தான். அவமானப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. நம்ம சொந்த ஊர்ல அவமானப்படுத்தப்பட்டா நமக்கு ரொம்ப கேவலமா போயிடும். என்ன, நம்ம பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், ஸ்கூல் போன ஊர், வேலை செய்கிற ஊர், மிகுந்த அவமானத்தை பிசாசு அவன் வாழ்க்கையிலே கொடுத்து வைத்திருந்தான்.
வஸ்திரத்தை கிழிக்கிற அளவுக்கு அவனை பிசாசானவன் அலக்களித்துக் கொண்டிருந்தான். எனக்கு பிரியமான வாலிப தம்பி தங்கச்சியே, ஒருவேளை நீங்க இன்றைக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எங்களுக்காக ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது ஏதோ காசு கொடுத்து வாங்கப்பட்ட ட்ரெஸ் அல்ல, 1000 ரூபாய்க்கு போய் வாங்குற ஷர்ட் அல்ல. அது நமக்கு இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுகிற பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து தன்னை முழு நிர்வாணியாக மாற்றி அவருடைய வஸ்திரங்களை துண்டு துண்டாக பங்கு போட கொடுத்து நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டதுதான். வேதம் சொல்லுகிறது, நீதியின் சால்வையை நமக்கு உடுத்தி ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தரித்தார். ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க ஒரு சின்ன அங்கியோட கூட பார்க்கிறீங்க ஜீசஸ் போட்டோல, அது அல்ல. இயேசு முழு நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கினார். இறுதியாக இயேசுவிடத்தில் இருந்த அங்கியை கூட எடுத்து போர்ச்சவர்கள், இயேசுவை துன்புறுத்தினவர்கள் அந்த வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டு இயேசுவை நிர்வாணியாக மாற்றினார்கள். இயேசு தன்னை நிர்வாணியாக மாற்றி எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு ட்ரெஸ், ஒரு வஸ்திரம்தான் ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். வாலிப தம்பி தங்கச்சியே, இயேசு தன்னை நிர்வாணியாக்கி உனக்கு ஒரு ஷர்ட் கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு ட்ரவுசர் கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு சல்வார் கொடுத்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரம். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வஸ்திரம் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நமக்கு ஒரு யூனிஃபார்ம் ஆல்ரெடி இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்ள முதல், இயேசுவை அறிய முதல், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முதல் நமக்கு ஒரு யூனிஃபார்ம் மாறி இருந்துச்சு, நரகம் நியமிக்கப்பட்டு. ஆனா இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டு நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றினது நிமித்தம் பழைய வஸ்திரத்தை இயேசு தூக்கி எடுத்து எறிந்து போட்டு நமக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுத்தார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி அங்க புது ஒரு வஸ்திரத்தை கொடுத்து நமது அடிகளை உறுதிப்படுத்தி நீங்க சேர்ந்து ஆராதிக்கிற புது பாடலை கர்த்தர் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் வாழ்க்கையில பிசாசானவன் வஸ்திரத்தை கிழிக்க பண்ணி வைத்திருந்தான். இன்றைக்கு எனக்கு பிரியமான வாலிப தம்பி தங்கச்சியே, உன் வஸ்திரத்தை கிழிப்பதற்கு சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் மாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உன் பரிசுத்தத்தை அழிக்க பண்ணும்படி சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். உன்னை இச்சைக்கு இடம் கொடுக்க விரும்புகிறான். உன்னை ஆபாசத்துக்கு இடம் கொடுத்து எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வஸ்திரம் அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு போய் ஆண்டவர் ஒருவருக்கு முன்பதாக, தாவீது சொல்கிறான், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய, அந்த ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்னை நான் காத்துக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிற ஒரு நாளாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கை மாறுகிற ஒரு நாள் இன்றைக்கு? ஹல்லேலூயா. உங்களை இயேசு சந்திக்கிற ஒரு நாள். இந்த வஸ்திரத்தை இன்றைக்கு ஆமென் பிசாசானவன் கெடுக்க பார்த்து கொண்டிருக்கிறான், கிழிச்சி எறிய பார்க்கிறான். எனக்கு பிரியமான தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரட்சிப்பை சத்ரு அழிக்க பார்க்கிறான். இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு உன்னை பரிசுத்தமா வாழ முடியாதபடி உன் வஸ்திரத்தை கிழிக்க பார்ப்பான். ஆமென். உன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியாதபடி உன் வஸ்திரத்தை கிழிக்க பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை பொய்க்கு இடம் கொடுப்பான், களவுக்கு இடம் கொடுப்பான், மதுபோதைக்கு இடம் கொடுப்பான், இச்சைக்கு கொண்டு போவான். ஹல்லேலூயா. பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறதுக்கு கொண்டு போவான், பிறனுடைய கணவனை இச்சிக்கிறதுக்கு கொண்டு போவான். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யாரும் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் தம்முடைய பெரிய கிருபையினாலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் கிரயம் செலுத்தி பெற்றுக்கொண்டோமா? நீங்க அள்ளி கொடுத்து பெற்றுக்கொண்டீங்களா? இல்லாட்டி நீங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தால ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார், இலவசமாய் அவருடைய பிள்ளைகளாய். கொஞ்சம் கைதட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பெரிய கிருபையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, அவன் வஸ்திரத்தை பிசாசு
கிழிக்க பண்ணுற அளவுக்கு அவனோடு கூட போராடி கொண்டிருந்தான். 2, அவன் வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது அலைந்து திரிகிற மனுஷனாயிருப்பான். அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஒரு ஆளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க மாட்டான். கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்ய முடியாது, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியாது, கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. அம்மா அப்பா இருக்காங்களா, கீழ்ப்படிய முடியாது. அலைஞ்சு திரிகிற ஒரு வாழ்க்கை. இங்க ஒருக்கா, அங்க ஒருக்கா, அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள், கீபோர்ட்ல கொஞ்ச நாள், மைக்ல கொஞ்ச நாள், வெளியில கொஞ்ச நாள், ஊழியத்துல கொஞ்ச நாள், கிட்டார்ல கொஞ்ச நாள், ஆத்துமரவடையில கொஞ்ச நாள், அங்க இங்க கொஞ்சம் 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 அலைந்து திரிகிற வாழ்க்கையை பிசாசு அவன் வாழ்க்கையை கட்டி வைத்திருந்தான். எனக்கு பிரியமான வாலிபனை, இன்றைக்கு சத்துரு உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே நீங்க இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தலைமத்துவத்தில் இருந்து ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு பிசாசு உங்க வாழ்க்கையை போராடி கொண்டிருப்பான். இங்க போனா நல்லா இருக்கும், இந்த ஸ்தாபனத்தை விட்டு அந்த ஸ்தாபனத்துக்கு போனா நல்லா இருக்கும், இந்த சேர்ச்சை விட்டு அந்த சேர்ச்சுக்கு போனா கொஞ்சம் பேர் கிடைக்கும், அது ரொம்ப பெரிய சேர்ச், அங்க போனா நமக்கு ரொம்ப பெரிய பெருமையா சொல்லலாம், நான் இந்த சேர்ச்சுக்கு போறேன். இப்படி உன் வாழ்க்கையை சத்துருவானவன் போராடுகிற ஒரு காலத்துக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறாய். எப்படி ஒரு வாலிபனை அங்கும் இங்கும் அலைய பண்ணும்படிக்கு, நிம்மதி இல்லாம அலைய பண்ணுவான், சந்தோஷம் இல்லாம அலைய பண்ணுவான், அவன் மனசுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கும் என்று அலைய பண்ணுவான், எங்கேயாவது போனா நம்ம பிரச்சனை தீரும் என்று அலைய பண்ணுவான். அங்கேயும் இஞ்சையும், இஞ்சையும் அங்கேயும், கொடுக்கப்பட்ட இடத்துல வைக்கப்பட்ட பொறுப்புல சரியாய் இல்லாதபடி சத்துரு உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். முதலாவது நம்ம வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கணும், 2வது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்கார சபைக்கு அடங்கி இருக்கணும், 3வது எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தருடைய பாதத்தில் அடங்கி இருந்து அவருடைய பாதத்தில் ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஏண்டா கர்த்தர் ஒரு நாள் வரும் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், ஒரு நாள் வரும் ஆண்டவர் உங்களை கொண்டே நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார். அது மட்டும் அலைஞ்சு தெரியக்கூடாது, அமர்ந்திருக்கணும் அப்பா பாதத்தில். இயேசு சொல்லுகிறார், ஆமென், 12 சீஷர்களை இயேசு அழைத்து முதலாவது பிசாசை போய் துரத்த சொல்லல, முதலாவது வியாதியை சுகமாக்க சொல்லல, இயேசு 12 அழைத்து அவரோடு கூட இருக்கும்படிக்கு. ஏசப்பா விரும்புகிறார், தம்பி தங்கச்சி, முதலாவது நீ அவர் பாதத்தில் இருக்கணும், அவர் பாதத்தில் இருந்து ஜெபிக்கணும், அவர் பாதத்தில் காத்திருக்கணும். ஒவ்வொரு குறித்து எல்லார குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, திட்டம் இருக்கு. நான் செய்யறதை நீங்க செய்ய முடியாது, அவங்க செய்யறதை நான் செய்ய முடியாது, நான் செய்யறது ஊழியக்காரங்க செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு, ஒவ்வொரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். ஏற்ற நேரம் வருகிற பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஏற்ற நேரம் வருகிற பொழுது இந்த அண்ணாக்கள் ஸ்டேஜில் நின்று கர்த்தருக்காய் வல்லமையாய் செயல்பட்ட மாதிரி, தம்பி உன்னையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காய் அழைத்திருக்கிறார். ஆனா மட்டும் பொறுமையா கொஞ்சம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும், போய் கேட்கணும், ஆண்டவரே அங்கங்க அலைஞ்சு தெரியல, முதலாவது உங்க பாதத்தில் அறையை பூட்டி கொண்டு என்னை குறித்தான உம்முடைய திட்டம் என்ன, என்னை குறித்தான உம்முடைய நோக்கம் என்ன, ஆண்டவரே எதற்காக இந்த மட்டக்களப்பிலே என்னை பிறக்க பண்ணினீங்க, எதற்காக ஆண்டவரே என்னை இந்த சபையில அழைச்சு வந்தீங்க, எதற்காக ரட்சித்தீங்க, எதற்காக ஆண்டவரே இன்னைக்கு என்னை உயிரோடு கூட வச்சிருக்கிறீங்க. வேதம் சொல்லுது, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நீங்க போய் கேட்க வேண்டியது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எதற்காக என்னை அழைத்தீர், எதற்காக என்னை ரட்சித்தீர், எதற்காக இந்த வாலிபர் கூட்டத்துக்கு நான் வந்தேன், எதற்காக தடைகளை நீக்கி கொண்டு வந்தீர். ஆண்டவரே பஸ் விட்டதுனால அல்ல, எங்களுக்கு ஊர்வுக்குள்ள ஆண்டவரை வந்து அறிவிச்சதுனால அல்ல, எல்லாவற்றுக்கும் பக்கபலமாய் பின்புறமாய் மறைமுகமாய் கர்த்தாவே நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால் என்ன நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. யார் சொல்ல முடியும்? கை வைத்து காட்ட மாட்டீங்களா? கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். கொஞ்சம் உங்க யாரோ சொல்லி நான் வரையில, ஆமேன், பஸ் வந்ததால ஏறி சும்மா வரையில, சொல்லுங்க, நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தம்பி தங்கச்சியை நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கர்த்தருடைய மறைமுகமான நோக்கமும் திட்டமும் தான் உங்களை இந்த இடத்துல
கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் தானாய் ஒருவன் இந்த இடத்துல வர முடியாது. அலைஞ்சு திரியும்படி சத்துரு போராடி கொண்டிருப்பான். வேலைக்கு அலைஞ்சு திரிவோம், படிப்புக்கு அலைஞ்சு திரிவோம், எல்லாத்துக்கும் அலைஞ்சி 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 வாழ்க்கையை சோர பண்ணும்படிக்கு சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு மத்தியான வேளையிலே சொல்லுகிறார், தம்பி அலைஞ்சு திரியாம கொஞ்சம் தங்கச்சி அப்பா பாதத்தில் அமர்ந்திருந்து பார். நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை குறித்தான நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் உனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, இவன் வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது மயானத்தில் இருப்பான். எங்க இருப்பான்? நீங்க எல்லாம் வீட்டில் இன்னைக்கு மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டை போயிருவீங்க. வீட்டை போயிட்டு நல்லா அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்க, மீட்டிங் எப்படி இருந்துச்சு, என்ன பாட்டு பாடினாங்க, யார் பாடினது, எங்க வாழ்க்கையை கர்த்தர் எப்படி தொட்டார், எல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு போய் ஆசையா சொல்லுவீங்க. இவன் வாழ்க்கையை பாருங்க, இவன் வீட்டில் தங்க மாட்டான், இவன் எங்கேயாவது சர்ச்சில் தங்க மாட்டான், எங்கேயாவது ஹாஸ்டல்ல தங்க மாட்டான், இல்லத்துல தங்க மாட்டான். இவன் வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது மயானத்திலே தங்குகிற மனுஷனாய் இருப்பான். செத்த சடலங்கள் நடுவிலே, சுடுகாட்டிலே, செமிட்ரியில, நாங்க சுடலைன்னு சொல்லுவோம், சுடலையில, சவக்காலையில தங்குகிற மனுஷனாய் நிற்பான். வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த மயானத்தில் இருக்கிற சவத்தோடு தான் இவன் வாழ்க்கை. அங்க இருக்கிற கல்லறைகளுக்கு மேலதான் படுத்திருப்பான். எரிச்ச சாம்பலெல்லாம் எடுத்து போட்டுக் கொள்ளுவான். ஏன்னா இவனை அறியாமலே இவனுக்குள்ள ஒரு பிசாசு கிரியை செய்து கொண்டு இருக்கு. வாலிப தம்பி தான், உங்களை போல ஒரு வாலிப தம்பி தான். அவன் வாழ்க்கை எடுத்து பாருங்க. மயானத்தில் தங்கினியா அப்படி இருக்கும். நைட்டுக்கு போயிட்டு நீங்க எல்லாரும் செமிட்ரியில போய் தங்குகிற ஒரு நிலையில பிசாசு உங்களை கட்டி வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அவன் இவன் வாழ்க்கையை பாருங்க, அப்படிதான் இருந்துச்சு. மயானத்திலே தங்கினான், மயானத்திலே படுத்தான், மயானத்திலே உறங்கினான். செத்த சடலங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டு இருந்தான். மூன்றாவது, வாழ்க்கையை சத்துரு போராடி கொண்டிருப்பான். உன்னை மயானத்திலே கொண்டே சேர்க்கும்படிக்கு இந்த உயிர் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த ஜீவன் தேவன் நமக்கு நம்முடைய நாசியிலே ஊதி கொடுத்த அவருடைய ஜீவ சுவாசம். தம்பி, அம்மா அப்பா நம்மளை பெற்றெடுத்ததுனால நமக்கு ஜீவன் வரையில்லை. நமக்குள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை உனக்கு ஊதி இருக்கிறார். உனக்குள்ள ஒரு மூச்சு காத்து இருக்குது என்றா அது கர்த்தர் கொடுத்தது. அது கர்த்தர் உனக்கு தெய்வீக கிருபையினால கொடுத்தது. அவர் தன்னுடைய கரத்தினாலே உன்னை வடிவமைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, மாட்டை பாருங்க, ஆட்டை பாருங்க, யானையை பாருங்க, பண்டியை பாருங்க. நீங்க எவ்வளவு வித்தியாசம் உள்ள அழகா இருக்கிறீங்க. ஆண்டவர் அது எல்லாத்தையும் வார்த்தையினால படைச்சிட்டு உங்களை படைக்கும் போது மாத்திரம் தமது சாயலாக, தமது ரூபத்தின்படியே நான் மனுஷனை உண்டாக்குவேன் என்று சொல்லி உன்னை தேவன் தன்னுடைய கரத்தினாலே டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க மூக்கு போல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற கண்ணு போல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற வாய் போல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. நீங்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் கர்த்தர் அழைத்து, விசேஷமாய் தேவன் வடிவமைத்து, விசேஷமாய் ஆண்டவர் உங்களை கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார். இது நீ உன்னை அழித்துக் கொள்வதற்கல்ல, நீ உன்னை கீறிக் கொள்வதற்கல்ல, நீ உடம்பை கிழிச்சு கொள்வதற்கல்ல, உன் உடம்பை அப்படியே கொண்டே அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறதுக்கல்ல, நீயே மருந்த குடிச்சிட்டு சாகிறதுக்கல்ல, நீயே போய் கல்லடி பாலத்தில் விழுந்து சாகிறதுக்கல்ல. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரா இருந்தால் உன்னை குறித்தான ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறபடினால். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஜீவனை எடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்ல, இந்த உயிரை கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு இல்ல. ஆண்டவர் ஏற்ற நிலை வருகிற பொழுது, எங்களை குறிச்சான தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே முடிகிற பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுவார். அது மட்டும் அவருடைய பார்வைக்கு பிரியமா வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய ராஜ்யத்தை குறித்து உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தம்பி தங்கச்சி, உன் ஜீவனை நீ கெடுத்துக் கொள்வதற்கு கர்த்தர் அழைக்கல. ஏதோ ஒரு தோல்வி வந்துட்டா நீ ஏன் கீற வேண்டிய அவசியம்? இந்த சரீரம் ஹல்லேலூயா அவருடைய கையினாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். உன்னை அவர் தெரிஞ்செடுத்து வைத்திருக்கிறார். உன்னை அழகாய் பிரித்தெடுத்திருக்கிறார். எதுவுமே சொல்லுங்க, உலகம் தோன்ற முதல் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆதி முதலாய் தெரிந்து கொண்டதுனால இந்த இடத்துல இருக்கிறீங்க. சிம்பிளா உங்களை அழிப்பதுக்கல்ல. உங்களோட கிட்னியில விலை தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய நுரையீரல விலை தெரியுமா? உங்களுடைய இருதயத்தினுடைய விலை தெரியுமா? மூளையினுடைய விலை தெரியுமா? எல்லாமே பல பல லட்சங்கள். அவ்வளவு விலை மதிப்பில்லாத எல்லா பார்ட்ஸையும் ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறாரா இருந்தால் தேவ நாம மகிமைக்காய் நீ வாழ வேண்டும் என்று, சாகுவதற்காய் அல்ல, ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை என்று ஜெபிப்பதற்காய் அல்ல. இவன் வாழ்க்கையை ஆண்டவர் அன்பாய் அழகாய் டிசைன் பண்ணி வைத்த பொழுதும் பிசாசு பார்க்கிறான், இவனை மயானத்துக்கு கொண்டு போய் அப்படியே செத்த சடலத்தோட சேர்த்துருவோம், செத்த இடத்துக்கு போக பண்ணுவான். ஏற்கனவே 4 பேர் செத்த இடத்துக்கு உன்னை அனுப்ப பார்ப்பான் பிசாசு. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்பக்குள்ள நமக்கு ஒரு தெளிவு வரணும். இல்ல, என்னோடு கூட ஒரு பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான் என்னை அழிப்பதற்கு. என்னை குறித்து தேவனுடைய நாமம் ஆமென் மகிமைப்படாதபடி, தேவனுடைய நாமம் என் நிமித்தம் தூசிக்கப்படும்படிக்கு இந்த பிசாசு என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். நான் சாவதற்கு அழைக்கப்படவில்லை, நான் வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் வாழுவதற்கு அழைக்கப்பட்ட என்று சொல்லுகிற மாத்திரம் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நாமம் உன்னை கொண்டு மகிமைப்படும்படிக்கு, அவர் நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். இயேசு அவன் வாழ்க்கையை இப்பொழுது பார்க்கிறார். இயேசு அவனுடைய ஜீவியத்தை இப்பொழுது அவதானித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுடைய நோக்கம் எல்லாமே ஒன்று அவனுடைய வாழ்க்கை மாறணும், 2வது அவனுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை மாறணும், 3வது அந்த பட்டணம் மாறணும். சொல்லுங்க, 1 அவனுடைய வாழ்க்கை மாறணும். சேர்ந்து சொல்றீங்களா? 1, 2 அவன் குடும்பத்தின் வாழ்க்கை மாறணும், 3வது அந்த பட்டணம் மாறணும். இப்ப சேர்ந்து சொல்லுங்க, 1 உன்னுடைய வாழ்க்கையை இயேசு மாற்ற விரும்புகிறார், 2 உன் குடும்பத்தின் வாழ்க்கையை இயேசு மாற்ற விரும்புகிறார், 3 உன் பட்டணத்தை இயேசு மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த பட்டணத்தை விடுதலையாக்குகிற வல்லமை அதிகாரமும் இயேசு என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இயேசுவின் பார்வை அவன் மேலே படுகிறது. இவன் ஓடி வருகிறான் இயேசுவிடத்துல. இயேசுவே, காலம் வர முதல் எங்களை துன்பப்படுத்த வந்தீரோ, எங்களை அழிக்க வந்தீரோ. உங்களை போல அந்த வாலிபன் ஓடி வருகிறான். தம்பி ஓடி வருகிறான். தங்கச்சி, எங்களை அழிக்க போகிறீரோ, எங்களுக்கு என்ற ஒரு காலத்தை நீர் குறித்திருக்கிறீரே, எங்களுக்கு என்று ஒரு நேரத்தை நீர் வைத்திருக்கிறீரே, அந்த காலத்துக்கு முன்பது எங்களை அழிக்க வந்திருக்கிறீரோ என்று இயேசுவிடத்திலே ஓடி வந்த பொழுது இயேசு அவனை பார்த்து, அல்லேலூயா, இந்த ஆவி இவனை விட்டு வெளியே போ என்று சொன்னார். உடனே அந்த அலைக்கழித்த ஆவி வெளியே போனது. நிர்வாணியாய் இருந்த ஆவி வெளியே போனது. எனக்கு பிரியமானவர்களே, அவனை மயானத்திலே தூங்க பண்ணின ஆவி வெளியே போனது. ஆமென். அவன் கேட்கிறான் பாருங்க, எங்களை துன்பப்படுத்த வந்தீரோ, எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து பிசாசு நடுங்கின மாதிரி உன்னை பார்த்து பிசாசு நடுங்கணும் என்ற சகல அதிகாரத்தை இயேசு உங்க கையில கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்யும்படிக்கு இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய கிரியைகளை செய்யும்படி இயேசு அழைத்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்டா, இந்த 6000 பிசாசுகள் பிடித்த மனுஷன், அந்த பிசாசுகள் இயேசுவிடத்திலே ஜெபிக்குது, வேண்டிக் கொள்ளுது, ஐயா எங்களை துரத்துவீரானால் எங்களை இந்த பண்டிகளுக்குள்ளே துரத்தும். பாருங்க எப்படி ஜெபம் என்று பிசாசே ஜெபிக்குது. இயேசுவிடத்துல பிசாசே வேண்டிக் கொள்ளுது, எங்களை நீ துரத்துவீரானால் இந்த பன்றிகளுக்குள்ளே துரத்தும். இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. பிசாசுனுடைய வேண்டுதலை கேட்டு இயேசு அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார். பிசாசின் வேண்டுதலை கேட்டு இயேசு அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார். என்ன ஆச்சரியம் பாருங்க. பிசாசே இயேசுவிட்ட கேக்குது, இயேசுவே எங்களை துரத்துவீரானால் எங்களை இந்த பண்டிக்குள்ளே துரத்தும். ஆமென். இயேசு பாருங்க பிசாசுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தார். 2வது, இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. இயேசுவே, இயேசுவே நீங்க எங்க பட்டணத்துக்குள்ள வேணாம், ஏன்னா எங்க பட்டணத்துக்குள்ள நீங்க இருந்துட்டா நீங்க ஊரையே விடுதலையாக்கிடுவீங்க. எங்களுக்கு விடுதலை எல்லாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு பண்டிகள் தான் முக்கியம். அங்க பாருங்க, நீங்க 6000 பிசாச 2000 பண்டிகளுக்குள்ள துரத்திட்டீங்க. பண்டி எல்லாம் அலக்கழித்து போய் கடல்ல கொந்தளிச்சு செத்து போய் மாண்டு போயிட்டே.
நீங்க ஊருக்குள்ள வேணாம். ஒரு பக்கம் ஒருத்தன் விடுதலையாக்கப்பட்டதுக்கு சந்தோஷப்படாம ஊர் மக்களே சேர்ந்து சொல்றாங்க, இயேசுவே நீர் வெளியே போகும். அப்படித்தான் அந்த ஊர் உலகம் பார்க்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற விடுதலையை பார்க்காது, உன் அழைப்பை பார்க்காது, இயேசு உன்னை சந்திச்ச சந்திப்பை பார்க்காது, உனக்கு கிடைச்ச விடுதலையை பார்க்காது, உனக்கு நன்மை கிடைச்சதான்னு பார்க்காது. ஊர் மக்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு இந்த ஊருக்குள்ள இருந்தா இப்படி எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுப்பாரு. இயேசு இந்த ஊருக்குள்ள இருந்தா இவனை போல எத்தனையோ வாலிபனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுவாரு என்று எல்லாரும் இயேசுவே எங்க ஊரை விட்டு போயிடாதீங்க என்று சொல்லி இருக்கணும். இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இயேசுவே தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடும். ஏன்னா நீங்க ஊருக்குள்ள இருந்தா எங்களுக்கு பிசினஸ் கட்டு போயிடும், எங்களுக்கு காசு கிடைக்காது, பண்டியெல்லாம் செத்து போயிடும், மாதிரி எங்களுடைய வருமானத்தை அழிச்சு போடுவீங்க என்று. அவன் எப்பேற்பட்ட ஒரு ஊர் பாருங்க. அப்படித்தான் நம்மளை சுற்றிலும் சில ஜனங்கள் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில நன்மை கிடைச்சதை பார்க்க மாட்டாங்க. பாவியானவன் இப்ப பரிசுத்தமானவனா மாறிட்டான். பிசாசு பிடிச்சவன் இப்ப பரிசுத்தாவியிலே நிறைந்தவனாய் மாறிட்டான். அவன் ஒன்றுமே இல்லாதவன் இப்பொழுது இயேசுவினால் தொடப்பட்ட மனுஷனாய் மாறிட்டான். அவன் வாழ்க்கையை இயேசு மாற்றிட்டார். வஸ்திரம் இல்லாதவன் வஸ்திரம் தரிக்க ஆரம்பித்தான். மயானத்தில் தூங்கினவன் மயானத்தை விட்டு வெளியே வர ஆரம்பித்தான். அளக்களிச்சு தெரிஞ்சவன் இயேசு பாதத்தில் அமர்ந்திருக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப ஊர் உலகம் பார்க்குது, அவன் நல்லா இல்லாத நேரம் ஒருத்தருமே அவனை கணக்கெடுக்கல. நல்லா வந்த பிறகு இயேசுவே நீர் போயிடும். அவனுக்கு ஏற்பட்ட நன்மைக்கு சந்தோஷப்படாம இயேசுவே நீர் வெளியே போகும் என்று சொல்லி இயேசுவை வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். இயேசு ரொம்ப நல்லவர். அவர்களுடைய வேண்டுதலையும் இயேசு நிறைவேற்றினார். ஒன்று, பிசாசுடைய வேண்டுதலை இயேசு நிறைவேற்றினார். இரண்டாவது, இயேசு ஊர் மக்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டாங்க, அவங்க வேண்டுதலையும் இயேசு நிறைவேற்றினார். மூன்றாவது, விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் இயேசுவிடத்தில் ஓடி வாரான். இவன் யாரு? முதல் பாவி, இப்ப பரிசுத்தவான். முதல் அசுத்தாவி, இப்ப பரிசுத்தாவியானவர் தொட்டுட்டார். இயேசுவுடைய கரம் பட்டவன், இயேசுவால் தொடப்பட்டவன் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். இயேசுவே, 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 நானும் உங்களோட கூட வரட்டுமா? நானும் நீங்க போகிற பட்டணத்துக்கு வரட்டுமா? நானும் நீங்க போகிற கிராமத்துக்கெல்லாம் வரட்டுமா? எனக்கு 6000 பிசாசு இருந்துச்சு, நீங்க இப்ப என்ன விடுதலை ஆக்கிட்டீங்க, நீங்க என்ன சுகமாக்கிட்டீங்க. இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர். இந்த ஊர் பிசினஸ் தான் முக்கியம், இந்த ஊர்ல காசு தான் முக்கியம், இந்த ஊர்ல பண்டி தான் முக்கியம், சுகம் முக்கியம் இல்ல, விடுதலை முக்கியம் இல்ல. இயேசுவே, இயேசுவே, உம்மோடு கூட என்னை இந்த இடத்தை விட்டு கூட்டிக் கொண்டு போகும் என்று வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பிசாசு சொன்னதை கேட்டு செஞ்சு வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றினவர், ஊர் மக்கள் எல்லாம் சொன்னதை நிறைவேற்றினவர். இவனுடைய வேண்டுதலை இயேசு நிறைவேற்றவில்லை. ஏன் தெரியுமா? இந்த பட்டணத்துக்குள்ளே நீ இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இப்ப வெளியூர்காரங்க, இயேசு வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறார். இயேசுவை துரத்திடலாம், போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன துரத்துற, நான் போயிடலாம், என்ன நான் வவுனியால இருந்து வந்திருக்கேன். ஆனா இந்த ஊர்ல இருக்க உங்களை யாரும் துரத்த முடியாது. ஏண்டா இது நீங்க சொந்த ஊர், நீங்க வளர்ந்த ஊர், நீங்க பதிவு செஞ்ச ஊர், நீங்க படிச்ச ஊர், நீங்க வேலை செய்யற ஊர், உங்க பாட்டா தாத்தா முப்பாட்டர் எல்லாமே இந்த ஊர்ல இந்த இடத்துல வாழ்ந்தவங்க. உங்களை யாரும் துரத்த முடியாது. இயேசுவை துரத்திட்டாங்க, இயேசுவை போக சொல்லிட்டாங்க. இயேசுக்கு ஒன்றும் பேச முடியல வெளியூர்ல இருந்து வந்ததுனால. இவன் போய் கேட்கிறான், இயேசுவே நானும் உம்மோட கூட வரட்டா? என்னோட வந்தா நான் போற இடத்துக்கு தான் நீ போற. வேண்டாம், நான் இந்த ஊர்ல இருந்து என்னென்னலாம் செய்வேனோ உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் இந்த ஊர்ல இருந்தா என்னென்னலாம் செய்வனோ அதையெல்லாம். பிசாசு பிடிச்சவன் தான் நீ, அபிஷேகம் பெறாதவன், அவன் திறமை இல்லாதவன், பாட தெரியா, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஆக மொத்தத்தில் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. அவனை பார்த்து இயேசு சொன்னார், நீதான் இந்த ஊரை விடுதலையாக்க போகிறாய், நீதான் இந்த பட்டணத்தை விடுதலையாக்க போகிறாய். எனக்கு பிரியமான வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை ஒன்றும் தெரியாதவனாய் நீ நிற்கலாம். ஆமே, உன் வாழ்க்கை உன்னை கொண்டு ஆண்டவர் இந்த பட்டணத்தை விடுதலையாக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அமெரிக்காவுக்கு போனா ஆண்டவர் அங்கவே உன்னை சிட்டிசனா பிறக்க பண்ணியிருப்பார். நீ இந்தியாவில் செட்டில் ஆகணும்னா இந்தியாவிலே உன்னை சிட்டிசனா பிறக்க பண்ணியிருப்பார். ஆமே, நீ லண்டன்ல போய் செட்டில் ஆகணும்னா லண்டன்லேயே ஆண்டவர் உன்னை பிறக்க பண்ணியிருக்க முடியாது. ஆண்டவருக்கு இலங்கையில கர்த்தர் உன்னை பிறக்க பண்ணினார் இருந்தால் இந்த இலங்கையை கர்த்தர் உன்னை கொண்டு அசைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவத்தையும் ஆண்டவர் பிளான் பண்ணி செஞ்சவரே உன்னை கொண்ட இலங்கையில நீ போய் லண்டன்ல ஊழியம் செய்யணும்னா ஏன் உன்னை ஆண்டவர் இலங்கையில பிறக்க பண்ணினார்?
இலங்கையில கர்த்தர் உன்னை பிறக்க பண்ணினாரா இருந்தால் இந்த தேசம் இலங்கை என்று சொன்னாலே உன்னுடைய பேர் ஞாபகம். தேவனுடைய நாம மகிமைக்காய் பயன்பட்ட மனுஷன். வாலிப தம்பி தங்கச்சி, எந்த மறுபடியும் ஒரே வார்த்தையில் சொன்ன ஒன்றுமே தெரியாதவனா இருக்கலாம். பிசாசு 6000 பிசாசு பிடிச்சவனை வச்சு இயேசு அந்த பட்டணத்துக்கு விடுதலை கொடுக்க விரும்பினாரா இருந்தால் வேதம் சொல்லுது, அவன் விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவன் குடும்பத்தை இயேசு போய் சந்திக்க சொன்னார். குடும்பத்தை சந்திச்சான். குடும்பம் போய் பட்டணத்துக்கு போனது. பட்டணமே இயேசுவை அறிந்ததாய் மாறிச்சு. கொஞ்சம் கவனிங்க ஒரே ஒரு காரியத்தை. இவன் போய் அவன் வீட்டில் சொல்றான்னு வச்சுக்கொள்ளுங்க, அம்மா அப்பா இயேசு என்னை தொட்டார், நான் விடுதலையாக்கப்பட்டு நீங்களே இயேசுவை விசுவாசிங்க. வீட்டில் ஒரு 4 பேருண்டா 5 பேர் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இவன் வீட்டில் இருக்கிற 4 பேர் 5 பேர். இந்த 5 பேர் இன்னொரு 5 பேருக்கு போகலாம். 5 10 ஆகுது, 10 20 ஆகுது, 20 40 ஆகுது, 40 80 ஆகுது, 80 160 ஆகுது. போய் 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 10 பட்டணம் ஒரு நாள் இயேசுவை அறிந்த பட்டணமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தனா இருந்தா அப்ப உங்க ஒருத்தனுக்காக இயேசு வந்திருக்கிறார். கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நிற்க போகும். ஆண்மையன் தேவ சமூகத்தில் கொஞ்சம் நாம ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அந்த ஒருவனாய் நான் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பெரிய படிப்பில்லை, அழகில்லை, அறிவில்லை, ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், 6000 பிசாசு பிடிச்ச வஸ்திரமே இல்லாதவன் ஒருவனை அவன் ஊர்ல கர்த்தரால பயன்படுத்த முடியுமா இருந்தால் அதை விட விசேஷமானவன் நீ. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. கொஞ்சம் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒப்பு கொடுத்து நீங்க கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசிருக்கிறீங்க. உம்முடைய நாமம் எங்களை கொண்டு மகிமைப்படும்படிக்கு எங்களை சந்திக்க நீங்க இந்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பட்டணம், இந்த கூட்டம் ஒருவேளை 1600 பேர் இருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒருத்தனுக்காக ஒருத்திக்காக இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்களா? பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர. நீங்க சொல்லுங்க. ஓ, என்றும் உம்மோடு, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ நீங்க தான் சொல்ல போறீங்க, நாங்க பாடல. மறுபடியும் அந்த வார்த்தை, என்றும் என்றும். எஸ் லார்ட், உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் 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 உம்மோடு வாழ. தலைக்கு மேல கரமுயர்த்தி நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக. உங்க சத்தம் நீங்க தான் பாட போறீங்க, நீங்க மாத்திரம். உங்க சத்தம் இன்னும் உயர்த்தி எல்லாரும். பரிசுத்தர், எஸ் லார்ட், பரலோக ராஜாவே, அந்த வார்த்தையை மறுபடியும், என்றும் உம்மோடு வாழ உன்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். அந்த ஒரே வார்த்தையை சாகுவதற்கல்ல, உன்னை நீ அழிப்பதற்கல்ல, பின்வாங்கி போவதற்கல்ல, அழைப்பை விடுவதற்கல்ல, ஊழியத்தை விடுவதற்கல்ல. அதை மறுபடியும் என்றும் உம்மோடு. அவருக்காய் நீ வாழணும், அவரோடு வாழணும், அவருக்காய் ஓடணும். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சோதரம். பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.